Hi, welcome back students. நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the velocity of particle moving on a circle path is 5 cm per second towards north at any instant. அப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்கிள் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆகும்போது அதோடைய velocity அப்படின்றது நம்மளுக்கு 5 cm per second அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது நார்த்தை நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம மேலே அப்வர்ட் டைரக்ஷனை ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போது இந்த பாயிண்டில் இதோட வெலாசிட்டி 5 cm per second நார்த்தில் இல்லைங்களா. ஸோ இந்த டைரக்ஷனும் நார்த்து தான், இதுவும் நார்த்துன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ரெண்டுமே நார்த்து தான். ஸோ இதுவும் 5 cm per second, அதுவும் 5 cm per second தான். கொஸ்டின் எடுத்து கண்டினியூஸாக ரீட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ட்ராவர்சிங் 1/4 ஆஃப் த பாத் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் 5 cm per second டுவார்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்க்கிளில் 1/4 அப்படின்றது என்னது? ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து 1/4 அப்படின்னா நம்ம சவுத்து தான் வரும் இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல இருந்து இங்கே போகும்போது ஈஸ்ட்டு வரும். ஸோ இந்த ஈஸ்ட்டும் 5 cm per second ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டை மட்டும் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிடுவோம். இது ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு, இது நார்த் டைரக்ஷனுக்கு சரிங்களாப்பா. பார்ட்டிகுலருடைய மோஷனில் அதோட டேஞ்சன்ட் வெலாசிட்டி நார்த் டைரக்ஷனில் இருக்கிறது 5 cm per second அண்ட் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிறது 5 cm per second சொல்லியாச்சு. சார் இந்த பாயிண்டில் நார்த் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாயிண்டில் எடுக்கிற டைரக்ஷன் அதோட டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி ஈஸ்ட் தான்ப்பா வரும். இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா இது சவுத்து தான் வரும் சரிங்களா. சவுத்து தான் டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி வரும். அதனால தான் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இப்படி தான் பிக்சர்லையும் நீங்கள் பிக் அவுட் பண்ணி எடுக்கணும் கொஸ்டினை. இண்டிகேட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் ஏ வெக்டார் டயக்ராம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு சிம்பிளாகவே ஒரு ஐ கேப் அண்ட் ஜே கேப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஆக்ஸோடைய பாசிட்டிவ் ஐ கேப்னும் ஒய் ஆக்ஸோட பாசிட்டிவ் ஜே கேப்னு ரெப்ரசன்ட் பண்ண தெரியும். ஸோ இதையே நம்ம என்ன செய்ய போகிறோம், நார்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த வெலாசிட்டிக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் நார்த்தை வச்சு சொல்லணும்னா இனிஷியலாக சொல்லணும் வெலாசிட்டி விஏ அப்படின்றது பாசிட்டிவ் ஒய் ஆக்ஸில் இருக்கிறனால 5 ஜே கேப் சென்டிமீட்டர் per secondன்னு எடுத்துக்கிடுவோம். தென் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பிஎஃப்ன்ற இந்த ஃபைனல் வெலாசிட்டியை 5 ஐ கேப் சென்டிமீட்டர் per secondன்னு எடுத்துக்கிடுவோம். கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா இதுதான் சரிங்களா. இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிவன் இதான். ஸோ இதை சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா டெல் வின்றது என்னது, விஎஃப் மைனஸ் விஐ இல்லைங்களாப்பா. ஸோ இதை ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணும்போதே 5 ஐ கேப் மைனஸ் 5 ஜே கேப் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதோட சேர்ந்து இதோட மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிப்போமா. டெல் வி வெக்டார் அப்படின்றது எப்படி சொல்லலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 25ன்னு வரும். ஸோ அப்போது ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் 25 அப்படின்றதுல நம்ம இதை ரூட் ஆஃப் 2 × 5 ஸ்கொயர். ஸோ 5 மட்டும் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். ஸோ அப்போது இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது 5√2 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ 5√2 cm per secondன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது √2ஓட வேல்யூ 1.414. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 5 × 1.414 7.1 cm per second கிடைக்கும்ப்பா. அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்படி எழுதலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான வேல்யூ. இந்த வேல்யூ மட்டும் இல்லாமல் இதோட டைரக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இண்டிகேட் த சேஞ்ச் இன் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கணும்னா tan பை கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் தீட்டானும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீட்டான்னு போடலாம், பையன்னு போடலாம். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயக்ராமை நல்லா கவனிக்கணும். இது ஈஸ்டில் இருக்கக்கூடியது 5 ஐ கேப், நார்த் அப்படின்றதுக்கு 5 ஜே கேப், இதுவும் பாசிட்டிவ் தான். நார்த்ன்றது அப்படியே இந்த பிக்சரில் இருக்கிறது பிக் அவுட் பண்ணி இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டுக்கான ரிசல்டன் வெலாசிட்டி அப்படின்றது எங்கே இருக்கும், இந்த டைரக்ஷன். இந்த ரிசல்டன் வெலாசிட்டிக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்றது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா. இந்த ஆப்போசிட் சைடு வேல்யூ என்னது 5, தென் அட்ஜசன்ட் சைடு வேல்யூ என்னது 5. ஸோ இதோட வேல்யூ 1. ஸோ எப்போ tan தீட்டா வேல்யூ 1 இருக்கும்னா tan 45 டிகிரியில் தான் 1. ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்னது 45 டிகிரி சரிங்களாப்பா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ தீட்டா 45 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இதோட ரிசல்டன் வேல்யூ தீட்டா வந்து 45 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. அது எந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா சவுத் ஆஃப் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து என்னது, சவுத் ஆஃப் ஈஸ்ட் டைரக்ஷன். இது சவுத்து, இது ஈஸ்ட் சரிங்களா. ஸோ அப்போ ரிசல்ட் வந்து எங்கே இருக்குது,
சவுத் ஆஃப் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் ரிசல்டன் டைரக்ஷனில் இருக்கு. சரிங்களாப்பா? ஈஸ்ட் அப்படின்றது 5. சரிங்களா? ஈஸ்ட்டில் 5i, தென் நார்த்தில் 5j கேப். சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயரோட 2 சைடு மாதிரி இருக்குன்னா இது வந்து அதோட ஸ்கொயரோட டயகனல் மாதிரி. அப்போது ஸ்கொயரோட டயகனல் எப்படி எழுதுவோம்? a√2 தானே எழுதுவோம். a அப்படின்றது சைடோட வேல்யூனா 5√2. அதான்ப்பா இங்கே நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டைரெக்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. இருந்தாலும் நம்மளுக்கு அதோட டைரக்ஷன்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ தொடர்ந்து இதேமாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.